நெறைய பேரு கேள்விப்பட்டிருப்போம். பெரிய பெரிய பணக்காரங்கலாம் வந்து ஒரு தனி ஃப்ளைட் வச்சிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அனில் அம்பானி குரூப்போ இவங்களோ தனியா ஃப்ளைட் வச்சிருப்பாங்க. தனி ஃப்ளைட்ல வந்துட்டு போனாங்க. இப்ப விஜய் கூட தனி ஃப்ளைட்ல போயிட்டு வந்தாரு. அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன் நம்ம நடிகை கே.ஆர். விஜயா தனி ஃப்ளைட் வச்சிருந்தா கேள்விப்பட்டாங்க. ஆனால் தனியா ஒருத்தர் ட்ரெயின் வச்சிருந்தாரு என்பதை நம்ப முடிகிறதா? அதுவும் நம்ம சென்னையில, நம்ம எழும்பூர் ரயில் நிலையத்துல தனி ரயில் வந்து ஒருத்தர் வச்சிருந்தாரு. அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். தமிழ் திணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அந்த ட்ரெயின் வச்சிருந்தவர் யார்? ஒருத்தர் ட்ரெயினை வச்சிருக்க முடியுமா? என்று நிறைய கேள்விகள் நமக்கு வரலாம். இது வந்து 19ஆம் நூற்றாண்டுல இருந்த நல்லம செட்டி என்பவருடைய வாழ்க்கை அனுபவம் இது. அவர் வந்து எழும்பூர்ல தான் அந்த ட்ரெயினை வச்சிருந்தாரு. அந்த எழும்பூர் ரயில் நிலையம் இருக்குல்ல, அதை கட்டின ஒரு கான்ட்ராக்டர், ஒரு பில்டர் அவர். அதை கட்டியவர் அவர்தான். சென்ட்ரல் ரயில் நிலையம் கட்டியது அவர்தான். விக்டோரியா ஹால் இருக்குல்ல, இப்போ கூட புதுப்பிச்சாங்க அத. பெரிய சமூக மாற்றங்கள், பெரிய பெரிய விழாக்கள் எல்லாம் நடந்தது அந்த விக்டோரியா ஹால்ல தான். அதை கட்டினவர் அவர்தான். இப்படி அந்த மியூசியம் இருக்குல்ல, மியூசியம் இந்த இடத்துலலாம் ஒரு சின்ன ஒற்றுமை நான் சொல்லும்போதே நீங்க கவனிச்சிருப்பீங்க. இது எல்லாமே ரெட் பில்டிங். ஒரு செம்மண் பூசிய மாரியான ஒரு பில்டிங். இதை கட்டினவர் நல்லம செட்டி. அந்த காலத்துல பெரிய கான்ட்ராக்டர் அவர். பெரும் செல்வந்தரா இருந்தாரு. பெரிய நல்ல படிப்பு படிச்சவரு. அதனால என்ன ஆச்சு, அவருக்கு நிறைய இந்த மாரி வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்க, அவர் வந்து சென்னையில 99 வீடுகள் வச்சிருந்ததா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஒரு முறை இந்த நான் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ்ன்னு ஒரு புத்தகம் எழுதினேன். அதுல வந்து இந்த குறிப்பை எழுதியிருந்தேன். அவர் வந்து 99 வீடு வச்சிருந்தாரு அப்படின்னு எழுதினேன். அப்போ வந்து அந்த நூலை வெளியிட்டு பேசிய அசோகமித்திரன் என்ன சொன்னாரு, எழுத்தாளர் அசோகமித்திரன், அவர் ஏன் 100 வீடு அ வாங்கலன்னு எனக்கு தெரியல. அ கண்ணு பட்டுரும்னு நெனச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருடைய அசோகமித்திரனுடைய ஒரு ஹைலைட் கிண்டல் அது. அது சொன்னாரு. அதான் 99 வீடு வச்சிருந்தாரு. இவ்வளவு ரெட் பில்டிங் கட்டினார்ல, அவருடைய வீடு என்ன தெரியுமா? பேரு ஒயிட் ஹவுஸ். வெள்ளை மாளிகை. இப்ப கூட சேத்துப்பட்டுல இருக்கு. சேத்துப்பட்டுல போனீங்கன்னா, அந்த ஸ்பட்டாங் ரோடு இருக்குல்ல, அது பின்னாடி ஒரு பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும். அது பின்னாடி போனீங்கன்னா, ஒரு ஒயிட் பில்டிங் இருக்கு. அந்த வீடு வந்து ரொம்ப பெரிய பங்களா. பெரிய பங்களா. யாரோ அவங்க உறவினர் தான் இருக்காங்க. போனா உள்ளலாம் விடல. ஆனா பார்க்க முடியுது வெளிய இருந்து. அந்த பில்டிங் வந்து மிக முக்கியமான ஒரு பில்டிங். அதுக்கு ஒரு சரித்திர அ இது இருக்கு. அந்த வீட்டுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. நம்ம கணித மேதை ராமானுஜம் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். மிகப்பெரிய கணித மேதை அவர். ஒரு சின்ன வயசுலயே வந்து 0 பத்திலாம் நெறைய கேள்வி கேட்டவர்ன்னு சொல்லுவாங்க. எந்த எண்ணையும் அதே எண்ணால வகுத்தா 1 வரும்னா, 0வ 0வால வகுத்தா 1 வருமான்னு கேட்டவர் அவர். 0வ 0வால வகுத்தா 0 தானே வரும். ஆனா அவரு அது எப்படி எல்லா எண்ணையும் அதே எண்ணால வகுத்தா 1 வரும். அப்ப 0 1 ஆயிடுமான்லாம் கேட்டாரு. அப்புறம் முடிவிலி பற்றி இன்ஃபினிட் என்பது பற்றிலாம் நெறைய ஆய்வு பண்ணவர். அப்படி ஃபுல்லா தியரி. நான் கும்பகோணத்துல அவர் வீட்டுக்கு போனபோது, நெறைய குறிப்புகள் அங்க ஒட்டி வச்சிருக்காங்க. அவர் எழுதின சின்ன சின்ன நோட் புக்ல எழுதி வச்சிருந்த கணித குறிப்புகள். அவ்வளோ பெரிய மேதை. அந்த மேதைய பற்றி நான் இன்னைக்கு ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு சொல்றேன். அந்த மேதை இங்கேருந்து அவரு தாமஸ் என்பவர் அழைச்சு சென்றாரு. தாமஸ் ஹார்டி என்பவர் அழைச்சு சென்றார்லாம் படிச்சிருப்போம். இவருடைய புலமைய தெரிஞ்சு, இவருக்கு வந்து டிகிரி இல்ல. இதெல்லாம் பிரச்சனை. ஏன்னா, இவர் கணிதத்தில மட்டும் தான் பாஸ் ஆவார். மீதிலாம் ஃபெயில் ஆயிடுவாரு. அதனால இவருக்கு டிகிரி இல்லன்னுலாம் சொன்னா, ஒரு சின்ன குமாஸ்தாவா இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. சின்ன ஆபீஸ்ல ஒரு சின்ன அட்டெண்டர் போல ஒரு சின்ன வேலையில இருந்தாரு. ஆனா, இவருடைய கணித குறிப்புகள்லாம் பாத்தா, ஐய்யய்யோ! இவரு என்ன இவ்ளோ பெரிய மேதையா இருக்காரு. உனக்கு டிகிரியும் வேணாம், ஒண்ணும் வேணாம். நீ வாயேன் நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு, இங்கேருந்து அப்போ அவர் கூட்டிட்டு போனாரு. லண்டனுக்கு. அங்க போயிட்டு அவர் ரொம்ப ஒத்துக்கல. அந்த சூழ்நிலை ஒத்துக்கல. அவருக்கு வந்து அந்த குளிர் ஒத்துக்கவே இல்ல. அவர் வந்து மது அருந்துறதோ, மாமிசம் சாப்பிடுறதோ, அது சமாளிக்கக்கூடிய எதையுமே அவர் எடுத்துக்கவே இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஸ்துமா வேற வந்து, மனைவிய பிரிஞ்சு அந்த ஏக்கத்துல தவிச்சு ஏன்னா கல்யாண புதுசுலயே அங்க தூய்மை போட்டுட்டாங்க அவர. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு அவரு. கஷ்டப்பட்டு ரொம்ப உயிருக்கு போராடும் நிலையில அங்கேருந்து இங்க கூட்டிட்டு வந்தாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அந்த அவ்வளோ பெரிய மேதை
அந்த காலத்துல இருந்த ஒரு பிராமண சூழல்ல இருந்த ஒரு கொடுமை என்னன்னா, ஒரு பிராமணன் கடல் கடந்து போயிட்டு வந்துட்டான்னா, அவன ஜாதியிலேருந்து நீக்கிடுவாங்க. அந்த அவ்வளோ பெரிய கணித மேதை ராமானுஜம் உடல்நிலை கெட்டு ரொம்ப ஆஸ்துமால மூச்சு வாங்க இளைச்சிட்டு வந்து நின்னா இங்க சேர்த்துக்கல. அப்போ அவர புரிஞ்சுகிட்டு இந்த நல்லம்மை செட்டி தான் அந்த ஒயிட் ஹவுஸ் என்ற அந்த வீட்ல, அவருடைய வீட்ல காசநோய் வேற அது. டிபின்னு சொல்லுவாங்கல்ல அது. அதனால தனியா அங்க வச்சு அவர பராமரிச்சார். அவ்வளோ பெரிய நல்ல உள்ளம் கொண்டவரா அந்த நல்லம்மை செட்டியார பார்க்க முடியுது. ஒரு முற்போக்குவாதியாவும் பார்க்க முடியுது. ஒரு ஜாதியால புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆள கொண்டு வந்து வச்சிருந்தாரு. இந்த கணித மேதையை புரிஞ்சுகிட்டவரா இருக்காரு. இது 2ம் எனக்கு அவர் மேல ஒரு மரியாதை ஏற்பட்டுச்சு. இவங்க வந்து அந்த வீட்ல வச்சிருந்து பராமரிக்கும்போது அவர் இறந்து போனாரு. அது தனி கதை. இத்தகைய நல்லம்மை செட்டியார் வந்து ஒரு ட்ரெயின் வச்சிருந்தார். அவர் வசதிக்கு. அவர் வந்து ஒரு பெரிய வைணவ பக்தர். வெங்கடேச பெருமாள், வைணவரு, கிருஷ்ணனை கும்பிடுறவர் அவரு. அப்படி இருக்கும்போது, அவருக்கு வந்து இங்கேருந்து வீரராகவர் கோயில் இருக்குல்ல, திருவள்ளூர்ல. அது வாரமானா சனிக்கிழமை போய் பார்த்துட்டு வரணும். 19ஆம் நூற்றாண்டுல இங்கேருந்து ரோடு கிடையாது, ஒரு வசதியும் கிடையாது. கார் கூட அப்ப பெருசா பயன்பாட்டுக்கு வரல. பெட்ரோல் பங்க் இருக்காது எல்லா இடத்துலயும். அதனால அத ரொம்ப யூஸ் பண்ணவே முடியாது, கார் வச்சிருந்தா கூட. அந்த மாரியான ஒரு சிக்கல் இருந்த நேரத்துல, ஒரு ட்ரெயின வாங்கிக்கினாரு இவரு. ட்ரெயின வாங்கிக்கிட்டு, ட்ரெயின்ல தான் வாரமான சனிக்கிழமை குடும்பத்தோட அது ஒரு 3, 4 பெட்டி கொண்ட ஒரு சின்ன இதுதான் அது. அதில அவங்க குடும்பத்தோட அவங்க பெரிய குடும்பம். பெரிய குடும்பம் எல்லாரும் உறவினர்லாம் அழைச்சிட்டு போவாரு. அதனால ஒரு 100, 150 பேர் அ சனிக்கிழமை தோறும் அங்க போயிட்டு, அ வீரராகவர வழிபட்டுட்டு திரும்பி வருவாங்க. திருவள்ளூர், மணவாள நகர், வீரராகவர் கோயில். இது வந்து அந்த ட்ரெயின் அதுக்கு தான் பயன்படுத்தினாரு. அது ரொம்ப நாள் வச்சிருந்தாரு. அது வந்து ஒரு அது கம்பெனி ஆட்சி காலம் முடிஞ்சு, பிரிட்டிஷ் ஆட்சி காலம் கூட வந்துருச்சு. விக்டோரியா ராணி ஆள வந்த பிறகும் கூட அவருக்கு அந்த இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாரு. இதுதான் அந்த தனி ரயில் வச்சிருந்த ஒரு செல்வந்தரோட கதை. இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான இந்த செய்தி வந்து நெறைய பேருக்கு தெரியல. அந்த சுற்று வட்டாரத்திலயும் நாங்க போம்போது கூட தெரியல. காலம் இவ்வளோ சீக்கிரம் மறந்துருமா ஒரு விஷயத்த? ஒரு ட்ரெயின் வச்சிருந்திருக்காரு சேத்துப்பட்டுல. ஒரு 99 வீடு வச்சிருந்திருக்காரு. ஒரு ராமானுஜம் கணித மேதை ராமானுஜத்த கொண்டு வந்து காப்பாத்தியிருக்காரு. அது பக்கத்துல இருக்க ஆளு கூட யாருக்கும் தெரியல. காலம் இவ்வளவு சீக்கிரம் மறந்துரும் என்பதுதான் நாம் பார்த்த ஒரு பெரிய உண்மை. எவ்வளோ பெரிய விஷயங்களும் காலத்துல அடிச்சிட்டு போயிடும். காணாம போயிடும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு செய்தியை இப்படி பதிவு செய்யறது மூலமா 4 பேருக்கு போய் சேருமேன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாரி செய்திகள் என்னுடைய யூடியூப் சேனல்ல நெறைய இருக்கு. சென்னையை பற்றி. சென்னையில் காணாமல் போன பல ஆயிரம் ஏரிகள் பற்றி ஒரு செய்தி போட்டிருக்கேன். இப்படி சென்னை பற்றி நெறைய செய்திகள் இதில இருக்கு. என்னுடைய சேனல்ல நீங்க போய் பார்க்கலாம். அதேபோல இந்த செய்திய வந்து நீங்க நெறைய பேருக்கு பகிரணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து 4 பேருக்கு சொல்லுங்க. இதுபோல நெறைய செய்தி இருக்கிறத இந்த சேனல்லயே போய் பாருங்க. அப்புறம் ராமானுஜர் வந்து ராமானுஜத்த கொண்டு வந்து காப்பாத்துனது அந்த காலத்துல ஏத்துக்கவே இல்ல மக்கள். இப்ப என்ன நினைக்கிறீங்க? இந்த செய்திய பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்து நான் எந்த மாரி செய்திகள் சொன்னா நீங்க விரும்புவீங்கன்னு எனக்கு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.